ஹே டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிளாக் ஃப்ரூட்டில் கண்ட்ரோல் ஃப்ரூட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, பாருங்கள். அதுதான் அவரோட ஃபோட்டோ. கொஞ்சம் பிளராக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு M1 அட்டாக் யூஸ் பண்ணுறது தான். கிட்ஸோனே மாதிரியே தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் M1. அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸு. இது வந்துட்டு இப்படி போட்டுக்கலாம். அது வந்துட்டு ஸ்லைஸாக வெட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து சி மூவ் பார்க்கலாம். இது வந்துட்டு இப்படி தூக்கி போட்டால் பூமராங் மாதிரி வரும். இப்போ வந்துட்டு ஜி மூவ் டொமைனு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு டேகர் மோடு எக்ஸு. இது ஐயோ அடிக்கிறாங்க கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு எக்ஸ் மூவ் பார்த்தீங்களா. அடுத்து வந்து சி மூவ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், டேகர் மோடோட சி மூடு தான். இப்படி வந்துட்டு ஒரு ஸ்டார் மாரி வெடிக்கும். ஓகே, ஒன்று அட்டாக் பண்ணிடலாம், காலி பண்ணிடலாம். இருங்க. அடி போட, அவள் தான் காலி ஆகிட்டான். ஓகே, அடுத்து வந்துட்டு மூடை எப்படி மாற்றணும்னு கேட்டிங்கன்னா யூஸ் டொமைன் கண்ட்ரோலை மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. அதை டொமைன் கண்ட்ரோலில் ஜி மூவை. இப்போ வந்துட்டு ஃபிஸ்ட் மூடு மாறிடுச்சு. அதோட சி அட்டாக் வந்துட்டு தான் மேலேருந்து ஒரு நியூக்ளியர் என்னமோ அது சொல்லுவாங்களே, ஆஸ்ட்ரோனைடா என்னமோ சொல்லுவாங்க, அதுமாரி உழுவுற மாரி இருக்குது, எரிக்கல் உழுவுற மாரி. ஃபிஸ்ட் மோடோட M1 இந்தமாரி ஒரு பாக்ஸ் உருவாக்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா அது உருவாகும். ஓகேவா. அடுத்து வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க மூடை. இப்போ வந்துட்டு நீங்கள் எனிமியை கிளிக் பண்ணணும். டார்கெட்டை கிளிக் பண்ணால் அது மேலே போய் விழுவோம். இப்படி தான் அடிக்கணும். அவ்வளோதானா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வி மூவ் மட்டும் விட்டுருங்க, அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபைட் போட்டு பார்க்கலாம். போட, அடி இரு. எப்போ நான் காட்டவே இல்லைல்ல. இப்படி தூக்கி போட்டால் அப்படியே சர்ன்னு அறுத்துக்கிட்டு போய் தள்ளி விட்ருவோண்ணே. இதுதான் எஃப் மூவ். ஓகே, அடுத்து வந்துட்டு அவனை காலி பண்ணியாச்சு. ஐயோ, கொஞ்சம் லேக் ஆகுது. லேக் ஆகுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.